வணக்கம் சிவாய நம்ம. இப்போ நீங்கள் பார்க்குற இடம் எந்த இடம்னாக்கா திருவண்ணாமலை தீபம் மகா தீபம் ஏற்றுறாங்க இல்லையா, அதனுடைய மலை உச்சி 2228 அடி உயரமுடைய அந்த மலை உச்சியில் கார்த்திகை மாதம் ஏற்றப்படுகின்ற அந்த மகா தீபம் இந்த பகுதியில் தான் ஏற்றுவாங்க. மகா தீபமானது கார்த்திகை மாதத்தில் அந்த தீபம் அன்னைக்கு சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு தீபம் ஏற்றுவாங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் நிறைய பேருக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட பேருக்கு மட்டும்தான் அனுமதி கொடுப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம தீபத்துக்கு கிட்ட போய் நின்று தீபத்தை பார்க்க முடியாது. கொஞ்சம் எட்ட இருந்து தான், மலை மேலே ஏறினாலும் கொஞ்சம் எட்ட இருந்து தான் பார்க்க முடியும். ஆனால் அதுக்கு மறுநாள்ல இருந்து தீபம் ஏற்றப்படுற அன்னையை தவிர்த்து மற்ற நாட்களில் மொத்தம் 10 நாள் தீபம் மலை மேலே காட்சி கொடுப்பாங்க. அந்த டைமில் நீங்கள் மலை மேலே ஏறி தீபத்தை தரிசனம் செய்யலாம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கீழே இருந்து நெய் எல்லாம் வாங்கிக்கின்னு வராங்க. நெய் வாங்கின்னு வந்து அந்த தீப கொப்பரை தெரியுது பார்த்தீங்களா, அந்த தீப கொப்பரையில் அவங்க எடுத்துன்னு வந்த நெய்யை தீப கொப்பரையில் செலுத்திட்டு தீபத்தை தரிசனம் பண்ணிவிட்டு, சிலவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பக்கத்தில் தீப கொப்பரையிலேருந்து வழிஞ்சு ஊற்றி இருக்கிற நெய்யெல்லாம் மையாக பயன்படுத்துறதுக்காக எடுத்துன்னு போவாங்க. தீபம் ஏற்றுற அன்னைக்கு மட்டும்தான் எல்லாருக்கும் அனுமதி கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு அடுத்த மறுநாள்லேருந்து பெரும்பாலும் நிறைய பேர் வருவாங்க, வந்து தரிசனம் பண்ணிட்டு போவாங்க. தீபம் ஏற்றுற அன்னைக்கு தான் கொப்பரை முழுவதும் இருக்கும். இப்போ பார்க்குறீங்களா, அதான் தீப கொப்பரை. இதில் தான் தீபம் வந்து 11 நாள் தொடர்ந்து 11 நாளும் இறைவன் வந்து தீபம் வழியாக காட்சி கொடுப்பாங்க மக்களுக்கு. இந்த தீபம் ஏற்றுற பாறை முழுவதும் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாகவே நெய்யாக இருக்கும். அதனால் வரவங்க கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக மேலே ஏறி தரிசனம் பண்ணிட்டு வாங்க, ஏன்னா வழுக்கி விடும். அதுக்காகவே மேலே ஒரு ஆளும் கீழே ஒரு ஆளும் நின்று வர பக்தர்களை பாதுகாப்பாக ஏற்றி தரிசனம் பண்ணிட்டு கீழே இறக்கி விடுறாங்க.